இரண்டாவது என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, தராவிக தொழுகை, அந்த தொழுகையை தராவிக தொழுகையை ஜமாத் நடத்தி தொழும்படி ஏவியதோடு அந்த தொழுகையை 20 ரக்காயத்துகளாக தொழுவதற்கு ஆணையிட்ட உமர் ரலியல்லாஹு அவர்களின் நிலை உங்கள் பார்வையில் என்ன? தராவிக தொழுகை இருக்கல, முதல்ல தராவிகிற பேர் ரசூலா காட்டி தரல. ரசூலா காட்டினது என்ன? கியாமுல் லைல், சலாத்துல் லைல், தஹஜ்ஜத், இந்த 3 தான் ரசூலா காட்டின இரவு தொழுகை பேர். வித்ர் தனி, வித்ருங்கிற தொழுகையே தனி, அதனால அதை பத்தி பேச வேண்டியதில்லை. கியாமுல் லைல், சலாத்துல் லைல், தஹஜ்ஜத். கியாமுல் லைல் சலாத்துல் லைல்னா என்ன? நைட்டு நீங்க தொழுதாலே அந்த தொழுகை பேர் கியாமுல் லைல் தான், சலாத்துல் லைல் தான். தஹஜ்ஜத்னா என்ன? இரவின் 3வது பகுதியில் அதே தொழுகை, அந்த நேரத்தில் தொழுதா தொழுகையின் பேர் மாறிடும். இவ்வளவுதான் விஷயம். தஹஜ்ஜத்தின் தனி தொழுகை கிடையாது. கியாமுல் லைல் தனி தொழுகை, சலாத்துல் லைல் தனி தொழுகை, தஹஜ்ஜத் தனி தொழுகை, இப்படி மார்க்கம் காட்டல, எல்லாம் ஒரே தொழுகை. அந்த தொழுகைக்கு வெரைட்டியா ரசூலா பேர் வைக்கிறாங்க. கியாமுல் லைல்னு ஒரு அறிவிப்புல வருது, சலாத்துல் லைல்னு ஒரு அறிவிப்பு வருது. இதே தொழுகை இஷாவுக்கு அப்புறம் தொழாமல் ஒரு 3 மணி 3:30 மணி நேரத்தை தொழுதிங்கன்னு வைங்க, அந்த தொழுகைக்கு பேர் தஹஜ்ஜத் அப்படின்னு காட்டினாங்க. தராவீஹ்னு ஒரு பேர் இல்லை. எதை வச்சு கொண்டு வராங்க அப்படின்னா, ரசூல்லா 4 ரக்காய் தொழுவாங்க, 2 4 தொழுதுட்டு கொஞ்சம் ராகத்தை இருப்பாங்க, அடுத்து 2 4 தொழுவாங்க, கொஞ்சம் ராகத்தா இருப்பாங்க. இப்படி ரசூல்லா 8 தொழுது விட்டு மீண்டும் ராகத்தா இருந்து பிறகு வித்திரு தொழுவாங்க. இந்த ராகத்தா ஆகுறாங்களா, ராகத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது, இந்த ராகத்துல இருந்து தராவீஹ்னு பேர் பின்னாடி கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கும் ரசூல்லா காலத்துக்கு சம்பந்தமே கிடையாது, நபிகளார் வலிமைக்கு சம்பந்தம் கிடையாது. அப்புறம் தராவீஹ்னு ஒரு தொழுகை இல்லை. சுன்னத் ஜமாத் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, தராவீஹ்னு ஒரு தொழுகை இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ரசூல்லா ரமலானிலும் 8 ரக்காய் தொழுது இருக்கிறாங்க, ரமலான் இல்லாத நாட்களையும் 8 ரக்காய் தொழுது இருக்கிறாங்க. நம்ம ஏன் ரமலான்ல ஆர்வம் ஊட்டுறோம்? அது பெரிய நன்மை, சாதாரண காரியம் இல்லை. ரசூல்லா என்ன சொன்னாங்க? மன் காம ரமதானன் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் ரமலான் மாதத்தில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தவராகவும் இரவில் நின்று வணங்குகிறாரோ அவர் முந்தைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். எல்லா காலத்திலும் இரவு தொழுகை தொழுவதை மார்க்கம் ஆர்வம் ஊட்டுது. ரமலான்லயாவது வந்துடும்ப்பா அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. குறைஞ்சபட்சம் எல்லா காலத்திலும் வருஷம் 365 நாளும் தொழணும், முடியலையா இந்த ரமலான்லயாவது கொஞ்சம் வந்துடுறேன், கொஞ்சம் ஆர்வம் எடுத்து பள்ளியாசல வந்து நில்ல, அந்த ஒரு 8 ரக்காய் தொழுகை மார்க்கம் காட்டின வழிமுறை தொழுதுட்டு போயிறேன், உன் பாவத்தை எல்லாம் அல்ல மன்னிச்சிருவான் என்று நபிகளார் சொல்லி இதற்குத்தான் ஆர்வம் ஊட்டினாங்க. அப்ப ரமலானுக்கு ஒரு தொழுகை, ரமலான் இல்லாத காலத்தில் ஒரு தொழுகைன்னே ஒண்ணு கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்க? 20 ரக்காயத்தை தொழுகிறாங்க. 20 ரக்காய் தொழுதுட்டு என்ன பண்றாங்க? இது நாங்க மட்டும் செய்யல, உமரும் செய்தாருன்ட்டாங்க. எப்படி கிளப்பிட்டாங்க? இதை நாங்க மட்டும் செய்யல, யாரு செஞ்சா? உமர் ரலியல்லாஹு அவர்களும் செய்தார்கள் அப்படின்னாங்க. உமர் செஞ்சதா அறிவிப்பு எங்கேயுமே கிடையாது. முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும். உமர் அவர்கள் இந்த 20 ரக்காயத்து தொழ சொன்னார்கள் என்று ஏவினார்கள் என்று ஒரு அறிவிப்பை நீங்க காட்ட முடியாது. எப்படி இருக்கும் தெரியுமா? உமர் காலத்தில் தொழுகை நடந்ததுன்னு தான் இருக்கும். உமர் காலத்தில் நடந்ததெல்லாம் மார்க்க சட்டமாமா? நான் உமர் செஞ்சாலே மார்க்க சட்டம் ஆகாது நம்ம சொல்றோம், அப்படித்தானே? உமர் செய்வதெல்லாம் மார்க்க சட்டம் ஆகுமா? மார்க்க சட்டம் ஆகாது. நபிகளார் நமக்கு என்ன சொல்லி தந்தாங்க? கது தரத்துக்கும் அலல் பைதா, வெள்ள வெள்ளேர் என்ற மார்க்கத்தில் நான் உங்களை விட்டுட்டு போறேன். லைலுஹா க நஹாரிஹா, அதன் இரவு கூட பகல் போன்று தெரியும். லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிகுன், வழி கடவக்கூடியவனை தவிர வேறு எவனும் அதை விட்டு அழிந்து விட மாட்டான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்ப மார்க்கம் முழுமை ஆயிடுச்சு. இதுதான் மார்க்கம், ரசூலா சொல்லி கொடுத்துட்டாங்க. இதை தாண்டி மார்க்கம் இல்லை. அது அபூபக்கர் பண்ணாலும் உமர் பண்ணாலும் சரி, அவர்கள் சொர்க்கவாசி, நம்ம அவங்களை நரகம்னு சொல்லல. அவர்கள் செய்தாலும் செயல் தவறா இல்லையா? செயல் தவறுதான். அந்த அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூட அந்த 20 ரக்காய் தொழல. அவர் காலத்தில் நடந்தது எப்படி மாத்திட்டாங்க பாருங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் 2 இமாமை நியமிக்கிறார். பள்ளிவாசல்கள், மஸ்ஜித் நபவிக்கு ஒண்ணு, வேற பள்ளிவாசலுக்கு ஒண்ணு. என்ன இமாமை நியமிக்கிறார்? யார் அந்த இமாம் அப்படின்னா, உபய் இப்னு காப் ரலியல்லாஹு அவர்களும் தமீமுத்தாரி. தமீமுத்தாரி யாரு? தஜ்ஜாலை நேரில் சந்தித்ததாக சொன்ன ஒரு நபித்தோழர், யூதர்களை, அதாவது கிறிஸ்தவத்தில் இருந்து இஸ்லாத்துக்கு வந்த ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர்கள் இருவரையும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன் ஆட்சியில் பள்ளிவாசலுக்கு இமாமா போடுறார். ரமலான் கால இரவு தொழுகைக்கு இமாமா போடுறார். அப்படி போட்டு என்ன சொல்றாரு? 8 ரக்காயத்து தொழ வையுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். இந்த செய்தி எங்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, சுனனு குப்ரா நசையுடைய ஒரு பகுதி, அதே மாதிரி முஅத்தா மாலிக் அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஷரஹ் மஆனில் ஆசார் அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, பைஹக்கில பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏகப்பட்ட நூல்ல எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, உமர் 8 ரக்காயத்து தொழ சொல்லி தன்னுடைய தோழர்களுக்கு, தன்னுடைய சஹாபாக்களுக்கு அவர் சொன்னது, நீங்க தொழ வைங்க, 8 தொழ வைங்க. உபய் இப்னு காபுக்கும் சொல்லி இருக்கிறார். அதே போன்று தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த 2 நபீர் தோழருக்கும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கட்டளையிட்டார்கள். அப்ப உமருடைய செயல்பாடு எப்படிதான் இருந்துச்சு? 8 தான் இருந்துச்சே தவிர 8 தாண்டி எதுவும் இல்லை. சரிங்களா? 20ங்கிறது உமர் காலத்தில் நடந்ததாக வருகிறது. அத்தனை அறிவிப்பும் பலகீனமான அறிவிப்பு. ஒரு அறிவிப்பு கூட சஹீஹான அறிவிப்பு இல்லை. நம்ம இவ்வளவு தூரம் உட்கார்ந்து வாதாட வேண்டியது இல்லை. உமர் வழிமுறை மார்க்கம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். அவங்க எவ்வளவு தூரம் ஒரு ஹதீஸாக ஏற்றுக்கொள்ள தகுதியே இல்லாத ஒரு கருத்தை எல்லாம் கொண்டு வந்து ஹதீஸ்னு வச்சு அதை கொண்டு மக்கள் மத்தியில் அமல்படுத்த பார்க்கிறாங்க.
அப்ப உமர் செய்ததாக ஹதீஸ் இல்லை, உமர் காலத்தில் நடந்ததாக தான் இருக்குது. அதுவும் பலகீனமான செய்தி. உமரே என்ன செய்திருக்கிறார், 8 ரக்காயத்து தான் தொழ சொல்லி தன் தோழர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். சரி, இப்போ உமர் வழிமுறை நமக்கு வேண்டாம், நம்ம தான் சொல்லிட்டோமே. ரசூல்லா வழிமுறை என்ன அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இடத்துல ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறாங்க. அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு, அபூ சலமா இப்னு அப்துர் ரஹ்மான், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இடத்தில் கேட்கிறார்கள், கைஃப கானத்து ஸலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான், நபிகளாருடைய இரவு தொழுகை ரமலானில் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்டுள்ள நபிமொழி. அப்ப ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், மாகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸீது ஃபீ ரமதான் வலா ஃபீ கைரிஹி அலா 11 ரகாத்தன், நபிகளார் ரமலானாக இருந்தாலும் சரி, ரமலான் அல்லாத காலத்தில் இருந்தாலும் சரி, 11ஐ அதிகப்படுத்தியது இல்லைங்கிறாங்க. எவ்வளவு டிக்ளேர் பண்ணி சொல்றாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் தொழுது இங்க பள்ளிவாசல் தொழல, இரவு தொழுகை. ரமலான்ல ஒரு 3 நாள் தான் தொழுது இருக்கிறாங்க. இரவு தொழுகை நபிகளார் வளமையா தொழுதுங்க வீட்டுல. அப்ப யாருக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கும்? ஆயிஷா, உமரை விட அதிகம் அறிந்தவர் யார்? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. அவங்க சொல்றாங்க, நான் நபியை பார்த்திருக்கிறேன், ரமலான்லயும் தொழுது இருக்கிறாங்க, ரமலான் இல்லாத காலத்திலும் தொழுது இருக்கிறாங்க, 11ஐ அதிகப்படுத்தி நான் பார்த்தது இல்லைங்கிறாங்க. ஒரு சில அறிவிப்பு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நான் பார்த்தேன் 13 தொழுதாங்க அப்படின்னு வருது. ஒரு சில அறிவிப்புல 5ன்னு வருது, ஒரு சில அறிவிப்புல 7ன்னு வருது, 9ன்னு வருது. இதுக்குள்ளதான் நபிகளாருடைய தொழுகை முறை இருந்துச்சே தவிர 20 என்பதற்கு மார்க் ஆதாரம் கிடையாது. இப்ப மார்க் ஆதாரத்தை கேட்டோமா, அடுத்து அப்படியே அன்தர் பல்ட்டி குர்ஆன்ல கொண்டு வரணும், ஹதீஸ்ல கொண்டு வரணும். காபத்துல்லாவில் செய்கிறார்கள், காபத்துல்லால விரலாட்டிக்கிட்டு இமாம் இருக்கிறாரு, செய்யலாமா? அப்படின்னா விரலாட்டுபவர்கள் பள்ளிக்குள்ள வராதுன்னு எப்படி போர்டு வைக்கலாம்? காபத்துல்லால வச்சிருக்கானா போர்டு, விரலாட்டுபவர்கள் வராதீர்கள், தொப்பி போடாதவர்கள் வராதீர்கள். கியாமத் நாள் வரைக்கும் ஹஜ் பண்ண முடியாது. எவன் தொப்பி போட்டு உள்ள வருவான்? ஹஜ் பண்றவன் தொப்பி போடலாமா? ஹஜ் பண்றவன் உம்ரா பண்ண முடியுமா? அதாவது உம்ரா பண்ணக்கூடியவன் வந்து என்னன்னா தொப்பி போட முடியுமா? மார்க்கம் அப்படி காட்டி தரல. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தொப்பி போடாதவர்கள் உள்ளே வராதீர்கள், விரலாட்டுபவர்கள் உள்ளே வராதீர்கள் என்று போடுறீங்களே, இதுல காபத்துல்லால இருக்குதா? மௌலுது கிதாபுகளை கொண்டு போய் காபத்துல்லால உட்கார்ந்து மௌலுது ஓத முடியுமா? சுபஹான மௌலுது ஓத போறோம், வந்துருச்சு மார்கழி மாசம் வந்த மாதிரி, எப்படி ரபியுல் அவல் மாசம் வந்துருச்சு நாங்க பஜனை பாடணும் சொல்ல முடியுமா? அதை சொல்லி மக்கள் மத்தியில வந்து காபத்துல்லாக்குள்ள இந்த வழிகட்டை நீங்க திணிக்க முடியுமா? அப்ப காபத்துல்லாவை மட்டும் இது மார்க் ஆதாரமே கிடையாது. இது மார்க் ஆதாரம் ரசூல் எங்க சொல்லியிருக்காங்களா? மக்களே, காபத்துல்லாவை நீங்கள் கடைபிடிங்கள், காபத்துல்லாவில் தொலை வைக்கக்கூடிய இமாம்கள்லாம் வழி தவற மாட்டார்கள், அவர்கள் தான் சத்தியத்தில் இருக்கிறார்கள், நேர்வழியில் இருக்கிறார்கள் என்று சொல்லுவீங்களா? இதே காபத்துல்லாவில் 200 வருஷத்துக்கு முன்னாடி ஹரம் எல்லைக்குள்ள இருந்த தர்காக்கள் அடித்து உடைக்கப்பட்டது. முகமது பின் அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா என்ற மார்க் அறிஞரால். அதை ஆதாரம் வச்சு தர்காவை அடிச்சிடலாமா அப்படி சொல்லுவீங்களா? அப்ப காபத்துல்லா ஒரு ஆதாரம் கிடையாது. எது ஆதாரம்? குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம். நபிகளார் 11 ரக்காயத்து தொழுதார்கள், சரியான செய்தி இருக்கு. ரமலான்லயும் தொழுதாங்க, ரமலான் அல்லாத காலத்தில் தொழுதாங்க. உமர் செய்தாலே அது தவறுதான், ஆனால் உமர் கூட செய்யல. இவங்க வாதம் எப்படி வைக்கிறாங்க? உமர் பண்ணிட்டார், உமரே பண்ணல. உமர் பண்ணியதாக ஒரு ஆதாரம் கிடையாது. அனைத்துமே பலகீனமான செய்தி என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம்.